மாப்பிளையும் பொண்ணையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சபையில செய்ய வேண்டிய மாலை மரியாதையை செஞ்சுட்டு ஓலைய வாசிச்சிடலாம். ஒரு நிமிஷம் பண்டிதரே. சரிங்கம்மா. ஆகாஷ், மாப்பிள்ள சூப்பரா இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு மன்னாதி மன்னன் எம்ஜிஆர் பார்க்குற மாதிரியே இருக்கு. என்ன, அவர் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பாரு, நீங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன மாப்பிள்ள, சொல்றது கரெக்ட் தானே? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அண்ணே, நான் சும்மா சந்தோஷமா தானே பேசுறேன். சரிண்ணே, நான் எதுவும் பேசல. ஆகாஷ் வந்து இங்க உட்காருப்பா. வாப்பா, வந்து உட்காரு. பரவாயில்ல தாத்தா, நான் போறேன், நீங்க உட்காரு. சரி, உட்காரு. வாப்பா. தென்றல், உன் கையால விளக்கேத்தி அதுக்கப்புறமா சடங்குகளை ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். நீ என்னம்மா சொல்ற? சரிங்க பாட்டி. ஆகாஷ் ரூம்ல 2 வெள்ளி குத்து விளக்கு வச்சிருக்கேன். அத நீ போய் எடுத்துட்டு வந்துருமா. எடுத்தது போதும், பக்கத்துல இருக்கிற ஆகாஷோட ஷர்ட்டை கவனியே. இந்த ஷர்ட் அன்னைக்கு ஆகாஷ்காக நான் செலக்ட் பண்ணங்கிறதுக்காக ஆண்டாள் பாட்டி ரொம்ப உஷாரா இதுல சட்னியை கொட்டி அவரை ஷர்ட்டை மாத்த வச்சிட்டாங்க. அதுக்காக ஆகாஷ் இதை யூஸே பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் செஞ்சது நான் தானே தெரியாம ஆகாஷ் தானே நம்பிட்டா. இப்ப ஆகாஷ் மேல நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணலாம். தென்றல், விளக்க எடுத்துட்டியாமா? ஆமா, என்னது கையில? அட, உன்னோட போட்டோ. என்னது இது? போட்டோ பின்னாடி சாரி எல்லாம் எழுதி இருக்கு. யார் எழுதுனது தென்றல்? அது ஆகாஷோட ஷர்ட் பாக்கெட்ல இருந்துச்சு.
ஷர்ட் நீ ஆகாஷ்க்கு அன்னைக்கு செலக்ட் பண்ணி கொடுத்த ஷர்ட் தானே? ம், இதுல கூட அத்தை தெரியாம சட்னியை கொட்டிட்டாங்களே. ஆ, பாத்தியா என் பையனை? நீ செலக்ட் பண்ண ஷர்ட்டுங்கிறதுனால எங்க யாருக்குமே தெரியாம இவன் அவனாவே வாஷ் பண்ணி ரகசியமா அயன் பண்ணி மாட்டி வச்சிருக்கான். பத்தாததுக்கு ஓ போட்டோ பின்னாடி சாரின்னு எழுதியிருக்கான். தென்றல், என் பையன் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கான். என்ன வெக்கமா? போங்க அத்தை. பாட்டி என்ன தேடிட்டு இருப்பாங்க, நான் போறேன். ஐயோ, ஆகாஷ் இந்த ஷர்ட்டை பார்த்தா பெரிய குழப்பமாயிடும். பேசாம மறைச்சு வச்சிருவோம். தென்றல், உன் கையால விளக்கேத்துமா. சரிங்க பாட்டி. சரோஜா, அம்மா. அந்த மாலையை எடுத்துட்டு வாமா. சரிங்க. குடு குடு. அம்மா. தென்றல், இங்க வந்து நில்லுமா. என்ன லக்ஷ்மி, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்த கிஃப்ட் எதுவுமே கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கோங்க. ஏங்க அதை கொடுங்க. இந்த பாருங்க, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஆளுக்கு 6.5 பவுன்ல மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்களே அவங்களுக்கு போட்டு விட்டுருங்களேன். என்ன லக்ஷ்மி இது? 4-5 நூலை ஒன்னா சேர்த்து சுத்தி வச்சா கூட இதை விட பெருசாவே தெரியும். நீ வாங்கிட்டு வந்த இந்த மோதிரம் அந்த அளவுக்கு கூட இல்லையே. மோதிரத்தை கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கலாமே. கண்ணுக்கே தெரியலையே, அதனால சொன்னேன்.
பாட்டி, அவங்களால முடிஞ்சதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கீங்க? மோதிரம் ரெண்டும் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கு. என்ன இவன் இப்பவே அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை எதிர்த்து பேசுறான்? இல்லப்பா, நான் அவங்க கொண்டு வந்த மோதிரத்தை தப்பா சொல்லல. மோதிரம் சின்னதா இருக்கேன்னு சொன்னேன். இந்த மோதிரத்தை சாதாரண நாள்ல போட்டுக்கலாம், ஆனா நிச்சயதார்த்தத்துக்கு போடுற மோதிரம் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணுமா இல்லையா? நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் ஆல்ரெடி இவங்களுக்கு மோதிரம் வாங்கி வச்சிட்டேன். சரோஜா, அம்மா. அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இதுதான் நான் உங்களுக்காக வாங்கின ரிங்ஸ், டைமண்ட் ரிங்ஸ். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. சூப்பரா இருக்கு பாட்டி. தென்றல், இது உனக்காக. பிடிச்சிருக்காமா? நல்லா இருக்கு பாட்டி. சரி, நிச்சய போல வாசிச்சதுக்கு அப்புறம் மோதிரத்தை மாத்திக்கலாம். கொடுங்கம்மா. அம்மா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு நீங்க வாங்கி வச்சிருக்க மோதிரம் ரொம்ப அருமையா இருக்குமா. நான் கூட மாப்பிள்ளைக்கு தங்கத்துல செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா எவ்வளவு பெருசா பார்வையா இருக்கு. நான் இவங்கள மாதிரி சின்னதாலாம் ஒண்ணு எடுக்க மாட்டேன். மாப்பிள்ளையோட தகுதி மதிப்பு எனக்கு நல்லா தெரியும். அதான் இவ்வளவு காஸ்ட்லியான செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத நீங்களே உங்க கையால போட்டு விட்டீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, இந்த செயினுக்கும் பெருமையா இருக்குமா. இந்தாங்கம்மா, நீங்களே போட்டு விட்டுருங்கம்மா. இந்தாங்கம்மா. டிரைவர். அம்மா, இவரு தங்க செயின் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்தா, நீ வச்சுக்க. அம்மா, இது தங்கம் இல்லம்மா, வெறும் கவரிங் செயினுமா. இல்லம்மா, அவர் தெரியாம சொல்றாரு, அது தங்கம் தான். வாய மூடு, வாய மூடு. இந்த ஆண்டாளுக்கு
தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் வீட்டு டிரைவருக்கே தெரியுது, எனக்கு தெரியாதா? நீ கொடுக்கறது தங்கமா இருந்தாலும் அத நான் வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு. வீட்ல நல்ல காரியம் நடக்குதேன்னு பாக்குறேன், இல்ல சரி சரி, நிச்சய ஓலைய வாசிச்சிடலாம். ஐயரே, அம்மா வாசிங்க. சரிங்கம்மா. ஆகாஷ், நீங்க உட்காருங்கப்பா. திருமதி ஆண்டாள் அருணாச்சலத்தின் பேரன் ஆகாஷிற்கும் திருமதி லக்ஷ்மி சண்முகம் அவர்களின் மகளுமாகிய தென்றலுக்கு திருமணம் செய்து வைப்பதாக இருவீட்டாரும் ஒப்புக்கொண்டு அவர்கள் இருவருக்கும் 6/10/2020 அன்று சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள திருமதி ஆண்டாள் அம்மாவின் இல்லத்தில் இருவீட்டார் முன்னிலையில் அவர்களின் முழு சம்மதத்துடன் இறைவனின் ஆசீர்வாதத்துடன் நிச்சயதார்த்தம் செய்து முடிக்கிறோம். என்னாச்சு மாதவி? ஆகாஷ் நம்ம பெத்த புள்ளதானே. நிச்சயதார்த்த பத்திரிக்கையில அவன் நம்ம பிள்ளைங்கிறத சேர்த்துதான் வாசிச்சிருக்கணும். உங்க அம்மா நம்ம பேரை சேர்க்கவே இல்லை. சரி விடு, ஃபீல் பண்ணாத. எப்படியோ நம்ம பையனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது. இந்த நேரத்துல அழாத, கண்ணத்தோட. மோதிரம் மாத்தலாமா? சரிங்கம்மா, இந்தாங்கம்மா.